ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஸ்வீட் பாஸ்தா தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாஸ்தா நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இடையில இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக நல்லா இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இது கூட நான் 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த கட்டிகளாக இல்லாத அளவுக்கு இதே மாதிரி நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம், இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி இருத்து வச்சுருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா கொதித்து வேக ஆரம்பிக்குது. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு.
பாருங்கள் நல்லா வந்துட்டு பாஸ்தா வந்து அந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பால் வத்துற வரைக்கும் நம்ம வந்து வச்சுருந்தா போதும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறது வந்து அடிஷ்னல் தான், நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டான பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.